நான் சினிமா விமர்சனம்லாம் பண்ணுவேன். இயர் எண்டில் டாப் 10 மூவிஸ்னு அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்ஸை செலக்ட் பண்ணி சிறந்த படங்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவேன். ஃப்யூச்சரில் இந்த அவார்ட்ஸ்லாம் கொடுக்கலான்னு கூட ஐடியா இருக்கு. எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமா. இந்த டாப் 10 எப்படி செலக்ட் பண்றீங்க? யூசி முன்னெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 50-60 படம் தான் ரிலீஸ் ஆகும். அதில் ஒரு 2-3 படம் தான் தேரும். ஆனால் இப்போல்லாம் நிறைய படங்கள் வருதுனால டாப் 10குள்ளே எதை வைக்கிறது எதை தூக்கி போடுறதுன்னு இட்ஸ் வெரி சேலஞ்சிங் யூசி. ஒரு வருஷத்துக்கு 3 நல்ல படம் வருதுன்னா அந்த 3 படம் நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி 13 நல்ல படம் வருதுன்னா 13 நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன இந்த 10ஆம் நம்பர் ஸ்பெஷல்? இது மோசஸோட 10 கமாண்ட்மெண்ட்ஸா இல்லை கமல்ஹாசனோட தசாவதாரமா? இந்த டாப் 10ங்கிறது சப்பையான சில படங்களை உள்ள வைக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கான சில படங்களை வெளியில வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்கலாமா?